மெச்சூது சங்கமிடத்தான் நல்வே ஊதி பொய்ச்சோதில் தோற்ற பொறையுடை மன்னர்க்காகி பத்தூர் பெறாது அன்று பாரதம் கை செய்த அத்தூதன பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். பொய்ச்சூதில் தோற்ற பொறையுடை மன்னர்க்காய். அங்கே பாசுரம். தர்மாத்மாக்களாகவும் கம்பீரமானவர்களாகவும் எப்பொழுதும் கண்ணனை நினைத்திருப்பவர்களாகவும் கிருஷ்ணாஸ்ரயாக கிருஷ்ணபலாக கிருஷ்ணநாதாச்ச பாண்டவாக என்பதாகவும் விளங்கும் அந்த பாண்டவர்களுக்காக இவன் சென்றான், நின்றான். முன்னோர் தூது வானரத்தின் வாயில் முழிந்து அரக்கன் மன்னூர் தன்னை வாளியினால் வாழ முடிந்து அவனே பின்னோர் தூது அறிமின்னர்க்காக பெருநிலத்தார் காண இன்னார் தூதன் என நின்றான் என்னும்படியாக அங்கே சென்று யாரப்பா நீ என்று கேட்ட மாத்திரத்தில் நான் பாண்டவ தூதர் வந்திருக்கிறேன் என்பதாகத்தான் தன்னை சொன்னானே தவிர்த்து நான் துவாரகாதீசர் வந்திருக்கிறேன், வாசுதேவர் வந்திருக்கிறேன் என்று பெருமிதத்துடன் சொல்லவில்லை. அத்தகைய பரமாத்மா விளையாடுகிறான். பிள்ளைகள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணன் விஷமக்கார கண்ணன் ஆயிற்றே. கிருஷ்ணாவதாரம் என்ற உடனே எல்லோருடைய நெஞ்சமும் நெக்குசிந்து கரைகிறது. ஏனென்றால் கண்ணனுடையதான அதிமானுஷமான அந்த லீலா வினோதங்கள். உலகத்தில் பெரியோர்கள் சொல்லுவது உண்டு, உலகத்தில் திருடன் திருடுவான், எங்கேயாவது திருடுமோ? இந்த கேள்வி அற்புதமான கேள்வி. உலகத்தில் திருடன் திருடுவான் சுவாமி. சோரஸ்ய சௌரியம் ஜெகதி பிரசித்தம். ஒரு திருடன் அவன் திருடுவது உலகத்தில் மிகவும் பிரசித்தம். ஆனால் சௌரியஸ்ய சௌரியம் நனு திருஷ்டபூர்வம். திருடுமோ? புரிகிறதா? திருடன் திருடலாம், திருடுமோ? அது எப்படி என்றால், கிருஷ்ணன் வெண்ணெய் திருடினான் என்னும் கதையை நாம் கேட்கும் பொழுது அவன் வெண்ணெய் திருடியது நம் உள்ளத்தையும் திருடுகிறதே. பரமரசமான இந்த வியாக்கியானத்தை நம் பெரியோர்கள் அற்புதமாக காண்பிக்கிறார்கள். எப்படி வெண்ணெய் உருகுமோ அது போன்று இந்த சரித்திரங்களை கேட்கும் பொழுது அப்படியே உள்ளம் உருகுகிறதே. என்னப்பனே கண்ணா, நீ வெண்ணெய் திருடியதை கேட்கும் பொழுது என்னுடைய உள்ளம் உருகுகிறது. அப்படி விஷமக்கார கண்ணனால் ஆயிற்றே. அந்த கண்ணன் பிள்ளைகளுடன் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களை பயமுறுத்துகிறான். ஆனால் இந்த விஷயத்தை ஒன்று பார்க்க வேண்டும். தற்பொழுது பெரியாழ்வார் யசோதை பாவனையினாலே பாடுவதினாலே கோகுலத்திலும் பிருந்தாவனத்திலும் நடைபெற்றதான இந்த லீலா வினோதங்களுக்கு யாரு காரணம்? பின்னாளில் மகாபாரத யுத்தம் செய்த கண்ணன் தான் காரணம் என்பதாக அனுபவத்தினாலே அருளி செய்கிறார் சுவாமி. கோகுலத்தில் வெண்ணெய் திருடியது எப்பொழுது? கோகுலத்தில் பிள்ளைகளுடன் விளையாடியது எப்பொழுது? ஆனால் நீங்கள் சொல்லும் மகாபாரத யுத்தம் எப்பொழுது நடைபெற்றது என்பதாக இதையும் அதையும் நாம் முடிச்சு போட்டுக் கொண்டு நம்முடைய உள்ளத்தை ஹிம்சை செய்து கொள்ளக்கூடாது. இந்த ரசனை அனுபவிக்க வேண்டும். தற்பொழுது இந்த பாசுரம் பெரியாழ்வாருடைய திருமுகத்திலிருந்து வந்திருக்கிறது. எந்த கண்ணன் மகாபாரத யுத்தம் செய்து தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திர என்னும்படியான அந்த உத்தமமான தர்மக்ஷேத்திர குருக்ஷேத்திரத்தில் திரண்டிருக்கக்கூடிய 2 அக்ஷௌகிணி சைன்யத்தையும் பார்த்து பற்றலர் வீய கோல் கையில் கொண்டவனாக பார்த்த சாரதியாக நின்றானோ, எந்த ஒரு கிருஷ்ணன் பாண்டவ தூதனாக நின்றானோ என்றும் 2 திருநாமத்திற்கு ஈடு இணை உலகத்தில் வேறு எந்த திருநாமமும் கிடையாது. பெருமானுக்கு வரதராஜன், ரங்கநாதன், சர்வேஸ்வரன், ஸ்ரீனிவாசன், சிவப்பதி என்றெல்லாம் பல திருநாமங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த சௌலபியம் எனப்படக்கூடிய மகாகுணத்தை மட்டும் வெளியிடக்கூடியதான ஒரு உத்தமமான திருநாமம் என்ன தெரியுமா? பாண்டவ தூதன், பார்த்த சாரதி. அடேயப்பா, இதை சொல்லும் பொழுது உள்ளம் உருகிவிடும் பெரியோர்களுக்கு. பாண்டவதூதன் நாதோச்சிதம் நந்த்ருஷு பாரதந்திரியம் என்பார் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் யாலவாபிரிய மகாகாவியத்தில். பெருமானுடைய பெருமையே என்ன தெரியுமா? அவன் தன்னை காட்டிலும் சாமானியர்களுக்கு தன்னை தாழ விட்டுக் கொண்டிருக்கிறான் தெரியுமா? அதுதான் தன்னடியார்க்கு இனியாக திகழ்கிறானே. அப்படி நாதோச்சிதம் நந்த்ருஷு பாரதந்திரியம், தன்னை வணங்கி இருப்பவர்களுக்கு இவன் அடிமைப்பட்டவனாக திகழ்வதுதான் அவனுடைய பிரபாவத்திலும் பெரும் பிரபாவம் என்று காண்பிப்பான். இந்த பார்த்தசாரதி என்றும் பாண்டவதூதன் என்னும் திருநாமத்திற்கு ஈடு இணை உலகத்தில் வேறு எந்த திருநாமம் இல்லை என்பதாக சத்தியம் சத்தியம் குணசத்தியம் என்று சொல்லலாம். இதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் ஸ்ரீயருளாதே என்று அருளி செய்கிறார். வாசுதேவன், பராத்பரன், அதோக்ஷஜன், வைகுண்டபதி, ஸ்ரீயப்பதி என்றெல்லாம் சொல்வதை காட்டிலும் சௌலபியத்திற்கே இட்டு பிறந்து வைத்ததான திருநாமமான பார்த்தசாரதி பாண்டவதூதன். பின்னாளில் தான் அவன் பாண்டவதூதனானான், பின்னாளில் தான் அவன் பார்த்தசாரதியானான். ஆனால் இங்கே விளையாடும் பொழுது அவற்றை அவன் அருளி செய்தான், அந்த காரியங்களை செய்தான் என்பதாக ஆழ்வார் சொல்லுகிறாரே என்றால் இது ஆழ்வாருடைய பாவனை. யசோதை பாவனையில் ஆழ்வார் சொல்லுகிறார், ஒரு கோபிமார் பாவனையில் ஆழ்வார் சாதிக்கிறார். அப்படி அனுபவிக்க வேண்டும். சரி, இப்பொழுது அர்த்தத்திற்கு வரலாம். நாம் உய்ந்த பிள்ளை என்னும் அரையர் ரங்கநாதன் திருவோலக்கத்தில் நடைபெறக்கூடிய அத்தியனோத்சவத்தில் விசேஷமாக இந்த அபிநயம் பிடித்துக் கொண்டிருக்கிறார். அங்கே முன்வரிசையில் சுவாமி ராமானுஜர் அமர்ந்திருக்கிறார். அரையரோ
அத்தியாச்சரியமாக நன்கு இந்த பாசுரத்தினுடைய உள்பொருளை மனதுக்குள்ளே வாங்கி கொண்டு அப்பூச்சி காட்டுதல் இப்படி கண்ணைவது, என்ற நாக்கை துருட்டுவது, பயங்கரமாக இறப்பகளை மடித்துக் கொண்டிருப்பது, கண்ணை புரட்டி விழித்து கழகண்டு செய்யும் பிரானே முதலான அந்த சேஷ்டிதங்களை செய்கிறார். எப்பொழுதுமே ஒரு பாடலை பாடும் பொழுது, ஒரு பாசுரத்தை இசைக்கும் பொழுது ஒவ்வொரு அடியையும் 2 முறை 3 முறை, அதுவும் நாட்டியத்திற்கு அபிநயத்திற்கு ஏற்றாற் போல அந்த பாடல் பாடப்பட்டது என்றால் முதல் முறை, 2ஆம் முறை, 3ஆம் முறை என்பதாக அதை நாம் இசைத்து பாடி அபிநயம் செய்வோம் அல்லவா? இது பாட்டினுடைய இலக்கணம். அதுபோன்று நாட்டியத்தினுடைய இலக்கணம் என்றோ. உய்ந்த பிள்ளை அரையர் அப்பூச்சு காட்டுகின்றான் என்பதாக அந்த கண்ணன் செய்த பூச்சு காட்டுதலை முதல் முறை அபிநயித்த பொழுது கண்ணை உருட்டுவது, விரட்டுவது, இப்படி நகங்களை வைத்துக் கொள்வது என்பதாக மற்றவர்களை எப்படி பயமுறுத்துவோமோ அதுபோன்று அபிநயம் பிடித்தார். சரி, ஆனால் இதே பாசுரத்தை, இந்த அடியை மறுபடியும் இசைத்த பொழுது, மறுபடியும் பாடும் பொழுது அரையர் என்ன செய்தார் தெரியுமா? உடனே தன்னுடைய திருக்கைகளை இப்படி வைத்துக் கொண்டார். அப்பூச்சு காட்டுகின்றான் அம்மனே, அப்பூச்சு காட்டுகின்றான் என்று 2 கைகளிலும் பெருமாள் சங்க சக்கரத்துடன் இருப்பதை போன்று அபிநயத்தை மாற்றிக்கொண்டார். பரம சுவாரஸ்யத்தை இங்கேதான் ரசிக்க வேண்டும் நாம். எம்பாருடைய அத்தியாச்சரியமான அந்த திவ்ய பிரபந்த ஈடுபாடு, அது தவிர எம்பாருக்கும் எம்பெருமானாராம் சுவாமி ராமானுஜருக்கும் இருக்கக்கூடியதான ஒரு பிணைப்பு, அதனை நாம் இந்த இடத்தில் அறிய வேண்டும். அப்பூச்சு காட்டல், கண்ணை புருட்டி உருட்டிய என்ற நாக்கை நீட்டி செய்ய வேண்டிய சேஷ்டிதங்களை எல்லாம் விடுத்தவர். முதல் முறை அப்படி அபிநயித்தவர், 2ஆம் முறை அபிநயித்த பொழுது அப்பூச்சு காட்டுகின்றான் என்று சங்க சக்கரத்தை காண்பித்தார். முன்வரிசையில் ராமானுஜர் அமர்ந்து கொண்டு அரையர் சேவையை சேவித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அரையர் திடீரென்று தன்னுடைய அபிநயத்தை மாற்றிக்கொண்டவுடன் ராமானுஜர் என்ன செய்தார் தெரியுமா? சென்ற உபன்யாசத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். நம்மை போன்று யார் பின்னே இருக்கிறார்கள், யார் வருகிறார்கள், யார் செல்லுகிறார்கள், நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, யார் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இதையெல்லாம் கவனிப்பவர்கள் இல்லை மகான்கள். அவர்கள் நோக்கம் இங்கே இந்த பக்திதான். அப்பொழுது உய்ந்த பிள்ளை என்னும் அரையர் தன்னுடைய அபிநயத்தை மாற்றிக்கொண்டவுடன் ராமானுஜர் சற்றே பின்புறம் திரும்பி பார்த்து, ஓ எம்பாரே, நீரும் சபையில் இருந்தீரோ என்று கேட்கிறார். எம்பாரே, நீரும் சபையில் இருந்தீரோ என்று கேட்கிறார். சுவாமி, அரையர் நாட்டியமாடினார், அபிநயம் பிடித்தார். முதல் முறை ஒரு அபிநயம், அடுத்த முறை அந்த அபிநயத்தை மாற்றிக்கொண்டார். இதில் ராமானுஜர் என்ன கண்டார்? எதற்காக திரும்பி பார்த்து எம்பாரே இருந்தீரோ என்று எம்பாரை பார்த்து கேட்கிறார்? இது என்ன ரகசியம்? ஒன்றும் புரியவில்லையே என்றால், கண்ணன் இடைப்பசங்களுடன் விளையாடிக் கொண்டிருக்கிறான். அந்த இடையர்களோ காட்டிலும் மேட்டிலும் கல்லிலும் முள்ளிலும் அனாயாசமாக திரிபவர்கள். கொடிய மிருகங்களான சிங்கம், புலி, கரடி, யானை முதலான பெரிய பெரிய மலைப்பாம்புகளை எல்லாம் பார்த்து கூட பயப்படாதவர்கள் அவர்கள். அத்தகைய இடைப்பயல்களை கண்ணன் கண்ணை உருட்டி நாக்கை படித்து ரப்பைகளை மடித்துக் கொண்டு பயமுறுத்தினால் அவர்கள் போடா கண்ணா வேற வேலை இல்லை என்பதாக பயப்படவே மாட்டார்கள். அவர்களை பயமுறுத்துவதற்கு இது ஒரு வழியே இல்லை. இப்படி எல்லாம் செய்தால் அந்த இடைப்பயல்கள் பயப்பட மாட்டார்கள். பின் எப்படி செய்தால் பயப்படுவார்கள் என்றால், அவர்களுடன் தோழமை பூண்டு விளையாடிக் கொண்டிருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா திடீரென்று சங்க சக்கர கதாதாரியாக பீதாம்பர சுசோபிதனாக வனமாலா விராஜிதனாக வைகுண்டவாசவனாக சேவை சாதித்ததை கண்டு உடனே அந்த பிள்ளைகள் மிரண்டு பயந்து விடுகிறார்கள். அப்பூச்சு காட்டுதல் என்றால் என்ன? அவர்களுக்கு சங்க சக்கர கதாதாரியாக பெருமான் சேவை சாதித்தால் அது கண்டு அந்த பிள்ளைகள் பயந்து விடுகிறார்கள். இதுதான் பெரியாழ்வார் திருவுள்ளம். பாசுரத்துடைய ரகசியம். உய்ந்த பிள்ளை என்னும் அரையர் முதல் முறை அபிநயித்த பொழுது கண்ணை உருட்டி திரட்டி காண்பித்தார். ஆனால் அங்கே ராமானுஜருக்கு பின்புறம் அமர்ந்திருக்கக்கூடிய எம்பார் இந்த பாசுரத்திற்கு அபிநயம் இப்படி இருக்க வேண்டும் என்பதாக தன்னுடைய திருக்கைகளை எடுத்து காண்பித்தவுடன்
அந்த சூக்ஷ்மத்தை புரிந்து கொண்ட உய்ந்த பிள்ளை அரையர் அடுத்த நொடியில் தன்னுடைய அபிநயத்தை மாற்றிக்கொண்டார். முன்வரிசையில் அரையருடைய அபிநயத்தை பார்த்து கொண்டிருக்கும் ராமானுஜர் இந்த சூக்ஷ்மத்தை, நுட்பத்தை அறிந்து பாசுரத்தினுடைய பரமரசமான இந்த வியாக்கியானத்தை இது போன்று சொல்லுவதற்கு எம்பார் மட்டும்தான் தகுதி படைத்தவர். அந்த எம்பார் சொல்லிக் கொடுத்ததினால்தான் அரையர் தன் அபிநயத்தை மாற்றிக்கொண்டிருக்க வேண்டும். ஆகையால் இந்த சபையில் எம்பார் இருக்கிறார் என்று நிச்சயித்தவராக பின்புறம் திரும்பி பார்க்க அவர் எதிர்பார்ப்பின்படியே எம்பார் இப்படி கைகளுடன் அரையருக்கு உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். அது கண்டுதான் ராமானுஜர் அகமகிழ்ந்து, எம்பாரே இருந்தீரோ என்று கேட்டாராம். என்ன ஆனந்தம் தெரியுமா? ரசித்து பாருங்கள். இந்த ஒரு காட்சியை அப்படியே மனக்கண்ணாலே நீங்கள் நினைத்து பாருங்கள். முன்வரிசையில் சுவாமி ராமானுஜர், பெருத்த ஸ்ரீ வைஷ்ணவ திரள், அதற்கு அங்கே சற்றே பின்புறம் எம்பார் அமர்ந்திருக்கிறார். அவர் வந்து அமர்ந்தது ராமானுஜருக்கு தெரியாது. அரையரோ முதலில் செய்த அபிநயத்தை மறுபடியும் மாற்றிக்கொண்டதனுடைய காரணம் என்ன? இந்த அர்த்த விசேஷத்தை அருளி செய்யக்கூடிய வல்லமை எம்பாருக்கு மட்டும்தான் உண்டு. அவர் சொல்லிக் கொடுத்தால் அன்றி அரையர் தன் அபிநயத்தை மாற்றியிருக்க முடியாது என்று தீர்மானித்தவராக சுவாமி ராமானுஜர் திரும்பி பார்க்க அவர் எதிர்பார்ப்பின்படி எம்பார் இப்படியே இருந்தாராம். ராமானுஜர் எந்த அளவிற்கு எம்பாரை புரிந்திருக்கிறார். இல்லை என்றால் இது சாத்தியமா? அதே போன்று ராமானுஜர் காட்டிய வழியில் எம்பார் எந்த அளவிற்கு தன்னை ஒரு பக்குவப்படுத்திக் கொண்டு உத்தமமான இந்த திவ்ய பிரபந்த வியாக்கியானங்களில் ஆழங்கால் பட்டிருக்கிறார். பரமரசமான இந்த அர்த்தங்கள் ராமானுஜருடைய அற்புதமான அந்த சரித்திரத்தில் பொதிந்திருக்கின்றன. மேலும் பல அர்த்த விசேஷங்களை எல்லாம் நாம் தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம்.